வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் 3 ரெமெடிஸ் ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் ஏன்னா எல்லாரும் கேட்டிங்க ரெமெடிஸே இல்லை இந்த மாதிரி மேஷ ராசி சிம்ம ராசி தனுசு விருச்சிகம் சில சமயத்தில் ரிஷபம் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியாக நடக்கல ஸோ வி வாண்ட் சம் ரெமெடி டு டூ சிம்பிள் ரெமெடி எப்படி பண்ணலாம் அதை பற்றின வீடியோ தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் ரொம்ப எளிமையாக ஜஸ்ட் 3 ரெமெடி டு ஃபாலோ ஒரு நெருக்கடி இருக்குது மன அழுத்தம் இருக்குது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஜாபில் ப்ரெஷர் இருக்குது கரியரில் முடியல பணம் பத்தலை திருமண வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சிம்பிள் ரெமெடிஸ் அந்தந்த ராசிக்கு நான் கொடுக்குறேன் அதை சிம்பிளாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் மேஷ ராசி ஸோ மேஷ ராசி ரொம்ப கூர்ந்து கவனிங்க முதல் ரவுண்டு ரெண்டாவது செகண்ட் ரவுண்டு ஒரு தேர்ட் ரவுண்ட் இப்போ மேஷ ராசியுடைய மனநிலை அப்படிங்கிறது நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணதால நான் சொல்கிறேன் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஃபேமிலி லைஃப்லேயும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது ஒர்க்கில் குறிப்பாக மாறலாமா வேண்டாமா ஒரு டைனமா ஒரு ஐடியா குழப்பம் இருக்குது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஒரு மன அழுத்தமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் மேஷ ராசியை ஷேர் பண்ணதுனால ஏதாவது ஒரு ரெமெடி வேணும் வி வாண்ட் சம் ரெமெடி டு டூ அது என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிளுங்க லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா புரிஞ்சலாம் மேஷம் தான் முதல் ராசின்னு என்ன தெரியுமா தலை ஹெட் மேஷத்துக்கு வந்து எங்கே மைனஸ் அப்படின்னு கேட்டால் தலை மூளை ஹெட் எப்படின்னா என்னென்னா ஈகோ டென்ஷன் நான் அப்படிங்கிற எண்ணத்தை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ என்ன பண்ணால் எளிமையாக இந்த வேலையில் இருக்கிற ப்ரெஷர் வேலையில் இருக்கிற டென்ஷன் ஒரு வேலை மாறணும் இல்லை உங்களோட லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க ஆனால் அது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஒரு மாதிரி ஒரு குழப்பமாக இருக்குது ஒரு மாதிரி ஒரு டவுனாக இருக்குது ஃபேமிலி லைஃப்லையும் சில குழப்பங்கள் இருக்குது ஹெல்த்லேயும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சிரமமாக இருக்குது என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் முதல்ல உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்னு முழுமையாக மனதார இருந்ததுன்னா முருகன் உங்களுடைய ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் பல பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம் மன ரீதியாக இருக்கலாம் உடல் ரீதியாக இருக்கலாம் சூழ்நிலை ரீதியாக இருக்கலாம் ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக கூட இருக்கலாம் பல பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம் பட் ஏன் நான் வந்து முருகன் அப்படின்னு வந்து ஒரு தெய்வத்தை வணங்க சொல்கிறேன் அப்படின்னா மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயுடைய அதி தேவதை வந்து முருகன் இன்னொன்று 7.5 சனியில் சனி வந்து உங்களுக்கு 12ஆம் இடம்னா என்னென்னா நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நீங்கள் எங்கே போனாலும் அதை வந்து பிடிச்சி இழுத்து தடுத்து நிறுத்தி ஒரு மாதிரி உங்களை குழப்பம் பண்ணுறது தான் அதோடைய வேலை ஸோ அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அது எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீனமில் தான் சனி இருக்கார் மீனம்ங்கிறது ஒரு ஜலம் அதாவது வாட்டர் சைன் நீர்நிலை அப்போ உங்களுக்கு அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் மனதார வேண்டி வணங்கி உங்களுடைய தலை இருக்கு இல்லையா அந்த கோயிலுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சதுன்னா அங்கே போய் உங்கள் தலையை அந்த கொடிமரத்தாண்ட விழுந்து நமஸ்கரித்து உங்கள் தலை வந்து அந்த தரையில் படட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மனசு ஒரு உடம்பு ஒரு புத்தி அந்த டென்ஷன் தானாக குறையும் இந்த மேஷ ராசியில் உள்ள நீங்கள் நினச்ச விஷயங்களை நடக்கிறதுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு உதவியாக உங்களுக்கு இருக்கும் சில பேர் வேண்டுதலில் மொட்டை அடிப்பாங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை செய்யலாம் இன்னும் நல்லது பலவிதமான பிரச்சனை அதை குறைக்கும் ஒருவேளை அந்த அளவுக்கு இல்லைனாலும் இதை நீங்கள் செஞ்சு முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாவது சில பேர் கேட்பாங்க நான் வந்து தமிழ்நாட்டிலே இல்லை வேறு ஊரில் இருக்கேன் வேறு நாட்டில் இருக்கேன் என்னால் வர முடியாது சூழ்நிலை அப்படி இருக்குது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சுவாமியுடைய ஃபோட்டோவை இன்டர்நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ணி உங்கள் வீட்லேயே வச்சு ஒரு விளக்கேற்றி ஒரு பூஜை பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஸோ உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து பலவிதமாக இருக்குது முடிஞ்சால் நல்ல ஒரு தமிழில் அழகான ஒரு பாடலை படிங்க இல்லை நிறைய வேல்மாறல் இருக்குது அதை படிங்க கவசம் இருக்குது அதை படிங்க ஏதாவது ரொம்ப முடியல எளிமையான அவருடைய மந்திரங்களை படிங்க உங்களுக்கு மன அமைதி உண்டாகும் இதான் முதல் பரிகாரம் தெய்வத்தை நம்புகிறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உடையவங்களுக்கு நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது நம்மளை இயக்குதுன்ற நம்பிக்கை உடையவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நிம்மதியான நிவர்த்தி உண்டு மேஷத்துக்கு இதுதான் முதல் பரிகாரம் ரெமெடி ரெண்டாவது இந்த சமயத்தில் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கிறது அவசியம் ஒரு வெளியே பிரயாணம் பண்ணுறீங்க பைக் ஓட்டுறீங்க கார் ஓட்டுறீங்க ஃப்ளைட்டில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க ஒரு கூட்டத்தோடு போகிறீங்க தனியாக போகிறீங்க என்ன வேணால் இருக்கட்டும் வாக்கிங் போகிறீங்க சனி 12th ஹவுஸில் இருக்குது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு அது தயாராக இருக்குது அதுக்காக இதை பயப்படக்கூடாது கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் தைரியமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில் போகலாம் பட் விழிப்புணர்வோடு அங்கே எதுவும் நடக்காது பார்த்துக்கலான்ற ஒரு அலட்சியம் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் ஸோ ரெண்டாவது உங்களுடைய புத்தி உங்களுடைய சிந்தனை வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் எந்த விதமான பாதிப்பும் பெருசாக வராது மூணாவது ரெமெடி என்ன அப்படின்னா இந்த சமயம்தான் உங்களை நீங்கள் யாருன்னு பயங்கரமாக சோதிக்கும் உங்கள் கோபம் உங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் உங்களுடைய அவசரம் இதெல்லாம் சோதிக்கும் நிதானத்தை இழந்து
உங்களை உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செய்ய வைக்கும். ஆக்ஷனில், வார்த்தையில், முடிவுகளில் பொறுமையாக இருக்கலாம். பொறுமை இல்லைங்க என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் மௌன விரதம் இருக்கலாம். மௌன விரதம் இருக்கும்போது உங்களுக்கு அது மனசில் ஒரு கட்டுப்பாடு வரும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த சாந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் ஆளாக மாட்டீங்க. நான் அப்படிங்கிறத மறந்துடுங்க. இன்னிலிருந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நான் இல்லை அப்படின்னு நினச்சிங்க. ஸோ உங்களுக்கு இந்த மேஷத்தால் வரக்கூடிய, அந்த சனியால் வரக்கூடிய, குருவுடைய பொசிஷனும் சரியாக இல்லை, ராகுவும் வந்து பெருசாக ஃபேவராக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியல. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் மேஷத்தை சேர்ந்தவங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் சூழ்நிலை வந்து சாதகமாக மாறுறதுக்கும் எதிரிகள் நண்பர்களாக மாறுறதுக்கும் இது உதவியாக இருக்கும். அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய, சரணாகதி அடைய வேண்டிய, மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் உங்களுடைய ராசியான மேஷத்துக்கு முருகன். முருகா, மனமுருகி வேண்டுங்க. உங்களுடைய மன நிம்மதி நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விகளுக்காகவும் கமெண்ட்ஸ்னாலேயே நான் வந்து ரெமெடி எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி சில அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ரெமெடி தான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பும் தனித்தனியாக அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும். நட்சத்திரம் வேறையாக இருக்கும், ராசி வேறையாக இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும், அந்த ஃபேமிலியோட காம்பினேஷன் வேறையாக இருக்கும். சில பேருக்கு கணவன் மனைவி சார்ட்னால சில விஷயங்கள் வேறு மாதிரி கொண்டு வரும், குழந்தைங்களால வரும், நிறைய விஷயம் இருக்குது. அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய டீப் ஓஷன். அது கட்டுறது கைமண் அளவு தான். என்ன படித்தாலுமே திரும்ப திரும்ப ஏதாவது நாலேஜ் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். பட் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பார்க்குற மாதிரி சில ரெமெடிஸை கொடுத்தேன். நம்பிக்கையோட எதையுமே செய்யுங்க. எனி ரெமெடி எந்த விஷயமா இருந்தாலுமே நம்பிக்கை என்பது பாதி விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து எப்படி வந்து முழு மனதோட உங்கள் அம்மா அப்பாவை நம்புறீங்களோ அது மாதிரி தான் இறைவனும். இறை பக்தி அப்படிங்கிறது முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யறது. அது மாதிரி தான் அந்த நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஒரு பலனை வந்து கொண்டு வரும். ஒன்று. ரெண்டாவது, எந்த ராசிக்குமே வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு நல்ல நேரம், நிரந்தரமாக ஒரு கெட்ட நேரம் வரதே கிடையாது. உடனே நீங்கள் கேட்பீங்க, சில பேர் எப்பவுமே நல்லா இருக்காங்க, அதுதான் பிறவி ஜாதகத்துடைய யோகம். பிறவி ஜாதகத்துடைய யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க பல ஜென்மங்களாக பல விஷயமா புண்ணியங்கள்லாம் பண்ணி அதை வந்து பிறவி எடுக்கும் பொழுது அந்த மாதிரி அந்த பிளானட்டரி பொசிஷன், அந்த காம்பினேஷன் வந்துடும். அவங்களுக்கே கூட டஃப் டைம் வரும்போது சில மைனரான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட சோதனையான மோசமான நேரம் வந்தாலும் அது நிலையான நேரம் கிடையாது. அது கண்டிப்பாக மாறதான் போகுது. அந்த மாற்றம் நடக்கக்கூடிய கால அளவுன்னு ஒன்று இருக்குது. அந்த கால அளவு வரைக்கும் தான் நம்ம தாக்கு பிடிக்கணும். அதை தாக்கு பிடிக்க தான் நமக்கு வந்து ஒரு தனி தகுதி, தனி திறமை ப்ளஸ் பக்தி இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். நம்முடைய குணம் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். ரெண்டாவது விஷயம். மூணாவது, இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் நிறைய வித்தியாசங்கள் வந்துகிட்டே இருக்கும். தசாபுத்தி மாறும், நிறைய வரும். அதுக்கெல்லாம் ரெமெடிஸும் சேஞ்ச் ஆகும். அதனால் எல்லாருக்கும் அது ஜென்ரலாக தான் நான் சொல்லியிருக்கேன். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அது வந்து பார்க்கும்பொழுது மட்டும்தான் புரியும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுடைய டீமோடைய வெப்சைட். ஸோ இதில் வந்து தேவையான சர்வீஸையும் யூஸ் பண்ணிங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.